இந்த கீர்த்தனான்னு ஒரு மந்திரி படுத்துற படம் பெரிய படம் இருக்கு. நீ செஞ்ச சத்தியமா நான் கட்டுப்புனா கடுப்பு வர வழி இல்லையா, நம்ம செஞ்சதை அவ சொல்றான், நாங்க தான் அதை சொன்னோம். ஏன்னா 100 நாள்ல என்னடிக்கு திறப்பான்னா அது சொல்றான். அவருடைய சாதனையெல்லாம் அவ எடுத்துக்கிறான். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறி. தமிழ்நாட்டில் எங்க பேசினாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மள மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள் என்னை மாட்டி விட்டுருக்கிறாரு சில வார்த்தைகள் எல்லாம் கூறி. அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. இந்த கைது நடவடிக்கைக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது இந்த உதயநிதி என்பதை இந்த அரசுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவன் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. இப்ப நீங்க பாத்துருக்க 100 நாள் ட்ரைலர் தானா, மெயின் பிக்சர் இனிமே தான் வரப்போதும். ஐயோ ட்ரைலருக்கே தாங்களே 100 நாளா? இந்த 100 நாள் ஆட்சியே ராஜீவ்காந்தியால் தாங்க முடியவில்லையா? உங்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியை தாங்க முடியாமல் தானே மக்கள் இந்த தீர்ப்பை தந்தார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் தன்னுடைய தொகுதியிலே தோற்று போன வரலாறு இந்த தொகுதியில ஏற்படுத்தி தந்தார்களா இல்லையா? கொளத்தூர்ல கொத்து புரோட்டா போட்டமா இல்லையா? சிரிகாத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடைக்கணக்கான மக்களை இன்னைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்நிலை மாறணும். அவனுக்கு கொடுத்துருக்காங்க, அவன் வேலை பார்க்க ஆளே கிடையாது. ஏமாந்து கொடுத்துட்டாங்க. அது என்ன தெரியும்? ஏமாந்து கொடுத்துட்டாங்க. அவ்வளவு ஆகாது உனக்கு. இங்க பாரு, ஹீட் ஓவரா இருக்கு. இது அவனுக்கு நல்லதோ இல்லையோ, உனக்கு நல்லது இல்ல. இன்றைக்கு சில தருதலைகளுக்கு காரிலே தேசிய கொடி வந்துவிட்ட காரணத்தினால் அறிவாலயத்திற்கு வெள்ளை அடித்து வாடகைக்கு விடலாம் என்று சில தருதலை அமைச்சர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. இந்த குடும்பத்திலே நடைபெறுகின்ற இந்த விழாவில் சொல்கிறோம், பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அரசியலில் கிரகப்பிரவேசம் நடத்திய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்துக் கொண்டார்கள். அறிவாலயம் தோன்றிய பிறகுதான் தமிழர்கள் தங்கள் வீட்டுக்கு பலமுறை வெள்ளை அடித்துக் கொண்டார்கள். தமிழ்நாடு தனக்கு வெள்ளை அடித்துக் கொண்டது. இந்த மாதிரிலாம் வேணாப்பா, காது குத்திட்டாங்கப்பா. இங்க பாருப்பா, கம் பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட். சிறப்பாக கொடுப்போம். கம்பேக் கொடுப்பதில் ஸ்பெஷலிஸ்டான நாம் திரும்ப வருவோம். வட்டி வெளியே போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களா. கம்பேக் கொடுப்பதில் ஸ்பெஷலிஸ்டான நாம் திரும்ப வருவோம். வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுப்போம். வட்டியும் முதலுமே யாருக்கு கொடுப்பீங்க? டிவி கேக்கு. ஓ, தெரியாதா உங்களுக்கு? அவங்கள்ட்ட கடன் வாங்கினீங்களா ஏதாவது? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நாம பார்க்காத வெற்றியும் இல்ல, நம்ம பார்க்காத தோல்வியும் இல்ல. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, இந்த தேர்தலில் தான் தோல்வி அடைந்திருக்குமே தவிர நிரந்தரமா இல்லை. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. கழகத்தோட எதிர்காலத்தை திட்டமிட நமக்கு காலம் கிடைச்சிருக்குன்னு இதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாண்டா, வேற ஒன்னும் நாம பண்ண முடியாது. இப்படி தோத்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம தவறுகளை முதல்ல நாம ஒத்துக்கணும், வெளிப்படையா ஒத்துக்கணும். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாக அமைப்பில் பல மாறுதல்களை செய்ய இருக்கிறேன். இதெல்லாம் கடுமையானதாக தான் இருக்கும். சிலருக்கு கசப்பானதாக இருக்கும். கசப்பு தான் உடம்புக்கு நன்மை செய்யும். தனியாக ஒரு இணையதளமும் உருவாக்கப்பட்டு நம்ம மேலே நல்லெண்ணம் கொண்ட எல்லாரும் கருத்து சொல்லலாம்னு அறிவித்தோம். அதுலேயும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க.
ஊருக்கே வெளிச்சம் கொடுக்குற விளக்குக்கு தனக்கு கீழே இருக்கக்கூடிய இருட்டு தெரியாது. அப்படித்தான் நாம் நம்மக்கிட்ட இருந்த தவறுகளை கண்டறிய தவறிட்டோம். சொல்லியிருந்தா புடிங்கிருப்ப. இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய எப்படிப்பட்டவங்க? மக்களுக்கு உழைக்காமல், போராட்டம் நடத்தாமல், கொள்கை இல்லாமல், நிர்வாக கட்டமைப்பு இல்லாமல் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து நாமளும் அப்படி ஆக முடியாது, ஆகிடவும் கூடாது. நாம் போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க இல்லை, போராட வந்தவங்க. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. வெற்றி தோல்வியில் நம்ம இயக்கத்தோட வாழ்க்கையே அடங்கி இருக்க போகிறதில்ல. ஒரு தேர்தலை தோற்ற அடுத்த தேர்தல் வரும் வரை தூங்கி வடிகிறது தான் மற்ற கட்சியுடைய வழக்கம். எதிர்கட்சியாக இருந்தாலும் சுணங்கிடாமல் மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்படுற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்ம எதிரிகளே சொல்லுவாங்க. போன முறை ஜெயித்த பிறகு வாக்களிக்காதவங்களுக்கு சேர்த்து நல்லாட்சி கொடுப்போம்னு சொன்னோம். அதை செஞ்சு காட்டணும். இப்போ தேர்தல் தோற்ற பிறகு நான் சொல்கிறேன், நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து தான் போராட போகிறோம். அதை நான் கேள்விப்பட்டதோடு சரி, இதுவரையும் கண்ணால பார்த்ததே இல்லை எம்டி சார். வட்டியும் முதலுமாக விட்டதை எடுப்போம் அப்படின்னு போட்டா கரெக்டா இருக்கும். திருப்பி கொடுப்போம் அப்படின்னா வந்து வழக்கமே உங்களுக்கு கிடையாது. வாங்கிட்டு தானே வழக்கம் உங்களுக்கு. கொடுக்கறது வழக்கம் இல்ல, வாங்கினதை திருப்பி கொடுக்கறது வழக்கம் கிடையாது உங்களுக்கு. ரைட், அகராதியிலே அது கிடையாது. ரைட். இப்போ இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கோயில் திருவிழாக்கள்லாம் நடந்து முடிய போகிற இந்த சமயத்தில் ஒரு குடும்பத்தில் வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. அது என்னன்னா, சீக்கிரமாக இந்த ஆட்சி முடியணும், மீண்டும் அவங்க ஆட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு அந்த கோயில் போயிருக்காங்க, யாரோ போயிருக்காங்க, இந்த ஆட்சி முடியணும், அவங்க ஆட்சி வந்து திருப்பியும் வரணும்னு சொல்லிட்டு யார் வீட்டில் வந்து போவாங்க, அந்த வீட்டில் வந்து போயிருக்காங்க. துர்கா ஸ்டாலின் என்ன சொல்றீங்க? ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க? அதனால என்னன்னா, அவங்க சொல்லுகிற குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது உடனே எங்களை அனுமதிச்சாதான் அதுங்க பதில் சொல்ல முடியும். நீங்க அவர் பின்னால சொல்லுன்றீங்க, அதுக்குள்ள ரீல் கட்டி மேல போயிடுது. ரீல் இது சம்பந்தமாக அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. தென்னிந்தியாவின் முதல்வர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் வந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டிருக்கிறார். நான் சொன்னால் மட்டும் நீ என்ன கேட்கவா போகிற? ஒன்றை பார்த்து நான் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணோம்? அந்த தம்பியை பார்த்தாவது குத்து போராட்டம் திங்கிறது ஏதாவது கொண்டு வரணும், உன்னை பார்த்துட்டு வேஸ்ட் என்று அவர் உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியாது என்று மறுத்து விட்டார். அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு.